கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இடத்துல ஜீவனுள்ள சாட்சியாக எங்களை நிறுத்தி வைத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட பையனுக்கு அந்த மம்ஸ் பிரச்சனை வந்தது. புட்டாலம்மன் சொல்லுவாங்க. அது குழந்தைய ரொம்ப சிவியராக அட்டாக் பண்ணி ரொம்ப குழந்தை கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிட்டான். 12 நாள் குழந்தை தண்ணி ஆகாரம் எதுவுமே இல்லை. வாமிட் பண்ணி 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 ரொம்ப பலவீனமாக ஆகிட்டான். குழந்தை கான்சியஸே இழந்துட்டான். பல்ஸு கம்மியாயிடுச்சு, ஹார்ட் பீட்டும் கம்மியாயிடுச்சு. ஒரு பிரபலமான மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணியிருந்தோம். அங்கே பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, குழந்தைக்கு துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, பல்ஸு கம்மியாகிடுச்சு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. லாஸ்ட்டில் முதுகு தண்டில் நீர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அழுதுட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டீபன் ஐயா பிரேட் அவருக்கு கால் பண்ணி உன் ஜபத்தை நீ அவங்கக்கிட்ட சொல்லு, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. ஆனால் என்னால் ஃபோன் எடுத்து பண்ணுற கண்டிஷனில் நான் இல்லை. குழந்தைய பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து நான் ஃபோன் பண்ணி என் பிள்ளையோட நிலைமையை நான் சொன்னேன். அவங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி சொன்னாங்க, கழுகுக்கு கோத்தான பலனை கொடுத்து கர்த்தர் மீண்டுமாய் உன்னோட மகனை திருப்பி கொண்டு வருவார் அப்படின்னாங்க. திரும்பவும் கர்த்தர் அவனை இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் நிறுத்திருக்கிறார். 2 நாளில் அவனோட பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கர்த்தர் இன்னைக்கு ஜீவனாய் கர்த்தர் கொண்டு உங்கள் மத்தியில் சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. என் பேர் மார்க் ரிச்சர்டு. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். போன மாதம் ஐயா கிட்ட நான் உபவாசத்தில் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணேன். ஐயா என் தலைமையில் கை வச்சுது. எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்தது. எங்கள் வீடு பூசு வேலை செய்யாமல் இருந்துச்சு. ஐயா உடனே வார்த்தை சொன்னார், நீ பூசு வேலை செஞ்சு நல்லா குடியேறுவேன்னு சொன்னார். அதே மாதிரி பூசு வேலை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சிட்டாரு. கூடையாக மிச்சமானுன்னு சொன்னார். இந்த மாதத்தில் எனக்கு எப்படி காசு வந்துச்சு என்ன வந்துச்சுன்னே தெரில. ஆண்டவர் எனக்கு பாக்கெட் நிறைய பணத்தை கொடுத்து வீடு பூசு வேலை செஞ்சார். இது முதலாவது சாட்சி. 2வது சாட்சி என்னன்னா, நாங்கள் ஒரு 25 ஆடு வளர்க்குறோம். அந்த ஆடெல்லாம் விஷத்தை தின்னு போடுச்சு. பூரா ஆடுமே எல்லாம் சாகர தருவானை போச்சு. அதில் ஒரு 5 ஆடு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. சீரியஸ் ஆகிடுதோடனே ஊருக்காரங்களாம் அந்த ஆடை எல்லாம் விற்றுருங்க, கசாப்பு கடைக்கு விற்றுருங்கன்ட்டாங்க. நாங்கள் விற்கல. உடனே உந்த நாமம் உயர்த்த இடத்தில் அங்கே வாசம் செய்கிறான் ஆண்டவர்னு சொல்லி நல்லா துதித்து ஜபம் பண்ணி ஜபகோபுரத்துக்கு பிரேயருக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தோம். அவர் ஐயா இரவு ஜபத்தில் பண்ணார். அதே மாதிரி ஜபம் பண்ணோம். மயங்கி கிடந்த ஆடெல்லாம் ஒன்னொன்னா எழுந்து நல்லா ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆடு சுகம் ஆயிடுச்சு. சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நாம் ஒவ்வொருவரும் பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பு. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் அதிசயமானவைகள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இது நம் இருதயத்திற்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். இது நம்முடைய இருதயம் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இதுல ஒரு வார்த்தை என்னை அதிகமாய் கவர்ந்தது. நான் பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பாக உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படின்னா அவன் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கிறான், ஆண்டவர் எப்படி என்னை படைத்திருக்கிறார், நான் எப்படிப்பட்ட படைப்பு என்று அவன் உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது அவனுடைய கண்களுக்கு தெரிந்த ஒரு காரியம் என்னன்னா, நான் பிரம்மாண்டமான ஒரு அதிசய படைப்பு.
பிரமிக்கத்தக்க ஒரு அதிசய படைப்பு என்று அவன் அறிந்து அதற்காக ஆண்டவரை துதித்தானாம். ஏன் நாம் பிரம்மாண்டமான அதிசய படைப்பாய் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தையாலே சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை மாத்திரம் தன்னுடைய சொந்த கரத்தால பார்த்து பார்த்து அழகாக வனைந்து தன்னுடைய சாயலிலே மனுஷனை சிருஷ்டித்தாராம். அப்ப ஆண்டவர் எப்படி இருப்பாரு அப்படின்றத நீங்க ஒன்றும் டவுட்டே பட வேண்டாம். நம்ம போலதான் ஆண்டவர் இருப்பார். ஏன்னா தன்னுடைய சொந்த சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சாயல்லையே நம்மை சிருஷ்டித்தார். ஆண்டவருடைய சாயல்ல நம்ம இருக்கிறோன்னா நம்ம சாதாரண படைப்பா? நாம் பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பு. ஆமென். ஏன்னா நாம் ஆண்டவரை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் பிரம்மாண்டமான உலகத்தை படைத்தவர் மட்டுமல்ல, எல்லாராலும் பார்த்து பிரமிக்கத்தக்க அதிசயமான படைப்பாக ஆண்டவர் மனுஷனை உண்டு பண்ணி இருக்கிறார். அடுத்து எலக்ட்ரிசிட்டி சைடில் பாருங்க, ஆண்டவர் எப்படி அதிசயம் செய்திருக்கார். ஆண்டவர் உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு ஒன்று, உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற ஒரு பெரிய ஹெட்லைட் மேலே போய் அப்படியே லேண்ட் ஆயிட்டு. எங்க போய் லேண்ட் ஆயிட்டு? வானத்துக்கு மேலே போய் வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒரே வார்த்தை. ஏன்னா என் பிள்ளைகள் இருளில் இருக்கக்கூடாது. ஆழத்திலே இருள் இருந்ததாம். ஆதி படைப்பை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் பார்க்கும் பொழுது பூமி இருளிலே இருந்ததாம். ஆழத்திலே இருள் இருந்தது. இருட்டில் என் பிள்ளைங்க எப்படி வாழுவாங்கன்னு ஆண்டவர் பார்த்து இவங்களுக்கு பகல் ஃபுல்லா வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஹெட்லைட், அதுக்கு பேர் என்ன? ஹெட்லைட்டுக்கு மெகா ஹெட்லைட் பேர் என்ன? அதான் சொன்னேன், பிரமிக்கத்தக்க அதிசய படைப்புகளை உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். ஒரே சூரியன், ஒரே ஹெட்லைட். சரி, நைட்டு இந்த சூரியன் இருந்ததுன்னா என் பிள்ளைகளுடைய தூக்கத்தை கெடுத்துறேன்னு சொல்லி நைட்டுக்கு 0 வால்ட் பல்ப் எரியிற மாதிரி ஒரு டிம் லைட், அதுக்கு பேர் என்ன? சந்திரன், மூன். ஆமேன். நைட்டு நமக்கு 0 வால்ட் போட்டு விட்டுருக்கார். அல்லேலூயா. ஆமாம். அப்படின்னா டிம் லைட்டில் நிம்மதியாக தூங்குங்க. அந்த டிம் லைட்டில் அப்படியே படுத்தா அவ்வளோ தூக்கம் வரும். இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் வருஷம்தான் ஆச்சு. அதுக்கு முன்னால் எல்லாம் நம்ம ஊரில் மண்ணெண்ணெய் விளக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா வீட்லேயும் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு, ஒரு அரைக்கிளாம்பு லைட்டுன்னு சொல்லுவாங்க. அது இருந்துன்னா பயங்கரம். ஒரு கல்யாண வீட்டில் பெட்ரோமேக்ஸ் லேம்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த லைட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, கரண்ட் பில்லெல்லாம் இப்போ நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி, எல்லா ஊர்களிலும் வீடுகளிலும் கரண்டே கண்டுபிடிக்க முன்னாடி எத்தனாயிரம் வருஷங்கள் ஓடிடுச்சு. அப்போ பாருங்க என்ன அதிசய படைப்பு. நைட்டு பகலில் அவன் நல்ல வெளிச்சத்தில் இருக்கணும், நைட்டு டிம்மில் அழகா அவனுக்கு நல்லா தூக்கம் வரணும். பிரமிக்கத்தக்க அதிசயமான படைப்பாக ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அதான் சொன்ன, ஒவ்வொரு செகண்டும் அது எண்ணி முடியாத அதிசயங்களும். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறதுனால இதுக்கு மேல புலம்பாம துதி பாடிட்டே இருக்கணும். அப்ப இந்த புலம்பலுக்கெல்லாம் டாட்டா காமிச்சிடணும். சொல்லுங்க, புலம்பலுக்கெல்லாம் டாட்டா காமிச்சிட்டு எப்பவும் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளை நினைத்து நீங்க துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் செய்த எண்ணில் அடங்காத நன்மைகளை ஆண்டவர் துதிச்சிட்டு இருக்கணும். பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பு. ஒரு தாயினுடைய வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகிறதையும் நரம்புகளும் எலும்புகளும் உருவாகிறதையும் ஏற்கனவே பரலோகத்தில் ஆண்டவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு அருமையான வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 139:16 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஒரு தாயினுடைய வயிற்றுல கரு எப்படி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சங்கீதம் 17:14 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் திரவியத்தை ஒரு தாயினுடைய கற்பத்திலே ஆண்டவர் அனுப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைகிறாள். அந்த கருவை நம்ம இப்ப எல்லாம் தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கிறோம். இன்னைக்கு ஸ்கேன் பண்ணினாலும் அதனுடைய நிழலாட்டத்தை தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர அது ஒரிஜினலா நீங்க பார்க்க முடியாது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அப்படின்னா நம்முடைய வயிற்றுல வளருகிற அந்த கரு, வளருகிற அந்த குழந்தைய ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பிள்ளைக்கும் ஒரு ஹார்ட் பீட் இருக்கும். அதுவும் உள்மூச்சு வாங்கி வெளியே விடும் பொழுது நமக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் கையை திறந்து மூடுறாரு. உள்ள இருக்கிற குழந்தைக்கும் ஆண்டவர் கையை திறந்து கையை மூடி, கையை திறந்து கையை மூடி, ஆண்டவர் உள்ளுக்குள்ள இருக்கு. அதான் அந்த கருவை கண்டு அந்த கருவுக்குள்ளே வளருகிற ஹார்ட். சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, சில கர்ப்பிணி பெண்கள் செக்கப்புக்கு போகும் பொழுது குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த குழந்தை உள்ளுக்குள்ளே இருந்து வாங்கின உள்மூச்சு வெளியே விட முடியல, அதனால தான் சொல்லலாம் ஹார்ட் பீட் இல்லை. குழந்தை ஹார்ட் பீட் இல்லைன்னா உடனே குழந்தை அழிச்சிடணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாயிலும் உருவாகுவதற்கு முன்பாகவே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது. அப்படின்னா குழந்தை இல்லாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க கருவுல என்னைக்கு குழந்தைய வைக்கணும்ன்றது ஆண்டவர் மேல ஆல்ரெடி எழுதி வச்சிட்டார். என்னைக்கு நீ கன்சீவ் ஆவன்றத புஸ்தகத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது, என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போது. அப்படின்னா நான் கருவிலே உதிப்பதற்கு முன்பாகவே நான் யாருடைய வயிற்றுல உருவாகணும், என்ன பெயர்ல இந்த பூமியில வளரணும், எந்த இடத்துல நான் செட்டில் ஆகணும், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், எந்த கல்லூரியில படிக்கணும், இது எல்லாமே பரலோகத்தில் இருந்த ஆண்டவர் தாயின் கற்பத்திலே அனுப்பும் பொழுதே டிசைன் பண்ணி தான் ஆண்டவர் அனுப்புவார். எல்லாம் ஆல்ரெடி பிளான்ட். அதான் சொன்னேன், பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பு. ஒரு மனுஷன் எத்தனை வயசு வரைக்கும் வாழ வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நிர்ணயம் பண்ணுவார். ஆனால் ஆண்டவர் நிர்ணயம் பண்ணினதை மனுஷன் கெஞ்சி கேட்டு எடுத்து வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா ஆல்ரெடி டிசைன் பண்ணதான். இதுக்கு மேல சில நேரங்கள்ல நம்ம கெஞ்சி கேட்கும்போது ஆண்டவர் மனம் இறங்கி சில காரியங்களிலே நமக்கு அடிஷனலா ஆயுஷை கூட்டி கொடுக்கிறதோ, இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை துரிதமா தருகிறதோ எல்லாமே ஆண்டவர் கையில இருக்குது. ஆண்டவர் தருவார். இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு குழந்தை 1 மாசம் இருக்கும் பொழுது எவ்வளவு வளர்ச்சி இருக்கும், 2 மாசம் இருக்கும் பொழுது எப்படி, 3வது மாசம் எப்படி இருக்கும், 4வது மாசம், குறிப்பாக 5வது மாசம் அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா உறுப்புகளும் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா உறுப்புகளும் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த 5வது ஸ்கேன்ல தான் முழுமையாக ஒரு ஹோப்பே டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஆனா டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 5வது மாசம் தான் இது இப்படின்னு சொல்ல முடியும். ஆனா ஆண்டவருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கருவை பார்த்து அன்னன்னைக்கு உள்ள வளர்ச்சி வேதம் சொல்கிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு. அப்படின்னு அந்தந்த வார மாதத்திற்கு ஏற்ற வளர்ச்சியை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பாக ரீனா என்கிற ஒரு சகோதரி, அவளுக்கு பல வருஷம் கல்யாணம் ஆகாம இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல கல்யாணம் ஆகலைன்னா அவளுடைய கிளாஸ்மேட் ஒரு மகள் நம்முடைய ஊழியத்தில் நெருக்கமாய் வருகிறவர்கள். அப்போ அவளிடத்துல ஒரு நாள் அவங்க அம்மா சொல்றாங்க, ரீனாவுடைய அம்மா சொல்றாங்க, உனக்கு குழந்தை பிறந்து பிள்ளை பெற்று உன் பிள்ளையே பெரிய பிள்ளை ஆயாச்சம்மா, ஆனால் உன் கூட படித்த என் மகளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையம்மா, நீ ஏதாவது உங்கள் ஃபாதர்கிட்ட சொல்லி என் பிள்ளைக்காக ப்ரே பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த தாயார் இவளிடத்தில் கேட்கும்போது இவன் முதல்ல சொன்னா, ஒரு நாள் நீங்கள் அன்பரின் பாதத்தில் கூட்டுட்டு வாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கண்டிப்பாக ரீனாவுக்கு நல்ல திருமணம் நடக்கும். இந்த சிச்சுவேஷனில் ஒரு நாள் அன்பரின் பாதத்தில் மீட்டிங்க்கு முதல் முறையாக அந்த தாயாரும் தகப்பனாரும் தன் மகளை அழைத்து கொண்டு இயேசு ஒரு அதிசயம் செய்வார் என்று நம்பி அங்கே கூட்டுட்டு வந்தாங்க. அப்போ அந்த மகளை கடைசியாக கூட்டுட்டு வரும்பொழுது அந்த மகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலனால் நிரப்புகிற நாட்கள் இதோ வரும் என்று சொன்னீர். இவள் பூத்து காய்த்து குலுங்கி
பலன் கொடுக்கிற நாட்களை நீ கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா திருமண தடையை உடைச்சி நீங்களே முன்ன நின்று பிள்ளையுடைய திருமணத்தை செய்து வைங்க. ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். போய் 4வது நாள் ஒரு மணவீட்டார் வந்து, ஒரு நல்ல பையன் வந்து பெண் கேட்டாங்க. நல்லபடியாக திருமண காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 2 வருஷம் கழித்து திருப்பி ரீனா அம்மா சொல்கிறாங்க, ஐயா இங்கே வந்து தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சு. இயேசுநாதர் அதிசயம் பண்ணி தான் நல்லது நடந்துச்சு. அதே இயேசுநாதர் என் பிள்ளைக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டாருன்னா காலம் ஃபுல்லாக நான் இயேசுநாதரை மறக்க மாட்டேன். அதனால் என் பிள்ளைக்காக நான் வந்திருக்கிறேன். ரீனா சொல்லி அனுப்பியிருக்கிறா, அங்கள்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்கம்மா, அங்கே போய் ப்ரே பண்ணுனா கண்டிப்பாக குழந்தை தங்கம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோன்னே தனி ஜெப நேரத்தில் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா இங்கே வந்து இயேசுநாதர் அதிசயம் செய்து அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. இயேசுநாதர் இன்னொரு அதிசயம் செய்து அவள் எப்படியாவது பிள்ளைத்தாட்சி ஆயிரணும். அன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழிக்கும் என்கிற வசனத்தை அவளுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பி இதை டெய்லி கிளைம் பண்ணும் பொழுது ஈசாவின் அடிமரம் என்கிற அந்த பெயரில் அவளுடைய புருஷனுடைய பெயரை போட்டு இவருடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி இவர் வேர்களிலிருந்து ஒரு முளை எழும்பி செழிக்கும். இதை டெய்லி சொல்லுங்க ஜெபத்திலேன்னு சொன்னான். ஆண்டவர் கிருபையில அடுத்த மாதம் அம்மா வந்து சொல்கிறாங்க, என் மக கன்சீவ் ஆயிட்டா. ஹல்லேலூயா. 7 மாதம் சூப்பராக போச்சு. 7வது மாதம் திடீர்னு கொண்டு வந்து ஒரு குண்டை போடுறாங்க. என்ன குண்டு போடுறாங்க? குழந்தை எல்லாம் நல்ல வளர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ 7வது மாதம் ஸ்கேனில் தெரியுது குழந்தைக்கு இந்த மூக்கு பகுதியில் ஒரு பார்ட்டே இல்லை. உங்களுக்கு எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, உருவேற்படுத்துகிற யெகோவா இந்த வசனம் சொல்லுகிறதல்லவா, என் சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களும் உருவாகும் முன்னே ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். அதுக்கு தான் இந்த சாட்சியை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த குழந்தைக்கு இந்த மூக்கு பகுதியில் ஒரு பார்ட்டே கிடையாது. அப்போ டாக்டர் சொல்கிறாங்களாம், இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு பதிலாக பிறக்காம இருக்கிறது நல்லது. அதனால எப்படியாவது இந்த குழந்தைய நீங்கள் அழிச்சிடணும், இந்த பிள்ளையை நம்ம எடுத்துடணும். அப்படி ஒரு பிள்ளை உனக்கு இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு அந்த தாயாரை ரீனாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீனா என்ன சொல்கிறா, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க டாக்டர்ஸ், எனக்கு 1 வாரம் அவகாசம் கொடுங்க, நான் 1 வாரம் கழித்து சொல்கிறேன். எதுக்கு 1 வாரம் தெரியுமா? அன்பரின் பாதத்தில் மீட்டிங்க்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. அங்கே தான் கல்யாணம் நடந்துச்சு. அங்கே போய் ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் அதிசயமாக பிள்ளையை கொடுத்தாரு. பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் இந்த அவயவங்களினுடைய உறுப்புகளினுடைய வளர்ச்சியை குறைச்சோம். அதே இடத்துல போய் நான் ஒரு அதிசயத்தை வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தினால டாக்டர்கிட்ட எனக்கு 1 வீக் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு 1 வீக் டைமில் அன்பரின் பாதத்தில் மீட்டிங் வருது. தாயார் வந்து சொல்கிறாங்க, ரீனாவுடைய அம்மா, ஐயா இப்படி ஒரு பயங்கரமான குண்டு தூக்கி போட்டிருக்கிறாங்க. 1க்கு 3 இடத்துல நாங்கள் ஸ்கேன் வாங்கிட்டோம், 1க்கு 3 டாக்டர் ஒப்பீனியன் வாங்கியாச்சு, இதோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கேனில் பார்த்தா இந்த முகம் ஒரு சைடே இல்லை, இந்த மூக்கு பகுதியில் ஒரு பார்ட்டே இல்லை, அது மாதிரி விகாரமாக மண்டவோடு கிடக்கிற மாதிரி உள்ள கிடந்தது. அப்போ ஆண்டவரிடத்துல நான் அன்னைக்கு ஜெபிக்கும் போது சொன்னேன், ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய கற்பத்துக்குள்ளால எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் தசை நார்களும் வளருகிறதை நீர் அன்றி வேறு யாரும் அறிய மாட்டார்கள். நீர் சகலத்தையும் சிருஷ்டித்து நேர்த்தியாயிருக்கிறது என்று கண்டவர், நல்லது என்று கண்டவர். என் பிள்ளைக்கு நீர் கொடுத்த, ரீனாவுக்கு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளையை நேர்த்தியான படைப்பாக, பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பாக இந்த பிள்ளையை மாற்றினதற்காய் உமக்கு நன்றி. உருவேற்படுத்துகிற யெகோவா என்று உம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த குழந்தைக்கு உரு கொடுப்பீராக. உருவேற்படுத்துகிற யெகோவா, அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு, அதுல ஒன்று உருவேற்படுத்துகிற யெகோவா, உரு கொடுக்கிற ஆண்டவர். இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்னுடைய நாமம் யெகோவா ஈரே. நான் சொன்ன, ஆண்டவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, போங்கம்மா, அடுத்த மாசத்துல பெரிய சாட்சியோட வருவீங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா சந்தோஷமா போனாங்க. திருப்பி ஒரு 2 வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு சொன்னா, டாக்டருடைய கண்களுக்கு ஆச்சரியம். அந்த அழகா அந்த மூக்கு முழியுமா இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க, அழகா அந்த முகம் எல்லாம் ஃபார்ம் ஆகி அழகா இந்த 2 ஸ்கேனையும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இது பார்த்தா விகாரமா இருக்குது. அந்த ஆஃப்டர் ப்ரேயர்
சொல்லி முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவருடைய விசித்திரமான படைப்புகள், விசித்திரமான அற்புதங்களை பாருங்க. அவ்வளவு அழகா இருந்துச்சு. குழந்தை பிறந்துருச்சு. நான் சொன்ன அதுக்கு முன்னால மூக்கே இல்லாத இந்த பிள்ளைக்கு முகத்துல அழகே அந்த மூக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அதே போல் அந்த தாயார் கொண்டு வந்து பேத்திய சாட்சி சொல்லும் பொழுது பார்த்தாச்சுன்னா அவங்க சொன்னாங்க, இந்த மூக்கே இல்லைன்னு சொன்னாங்க. ஐயா சொன்னது பாருங்க, அந்த மூக்கு அழகா அப்படி கூர்மையா அப்படி நோஸ் சூப்பராக இருக்கும், அந்த குழந்தைக்கு அழகா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் வரும் என்று சொன்ன நல்ல தேவனே, என் பிள்ளைகள் இப்பொழுது ஒத்தாசை தருகிற பர்வதத்திற்கு நேராக தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். இன்றைக்கு நீர் சொன்ன வார்த்தையின்படி உன்னை பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பாய் உண்டாக்கின தேவனுக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களும் அதனுடைய உறுப்புகளும் உருவாவதற்கு முன்பாகவே நீர் எல்லாவற்றையும் பரலோக பதிவேடுகளிலே பதிவு செய்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கும் பொழுது எங்களை குறித்து நீர் எவ்வளவு பெரிதாய் திட்டத்தை ஏற்கனவே தீட்டி வகுத்திருக்கிறீர் என்பதை அறிந்து ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். அதிசயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தியை சொன்னீர். நீயே பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பு என்று நாங்கள் பிரமிக்கத்தக்கதான ஒரு நல்ல செய்தியை என் பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறது, உம்முடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று சொன்னீரே. உம்முடைய இமைகள் என் பிள்ளைகளையும் இவர்கள் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் சோதித்து அறிந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளிலே என்ன குறைவுகள் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அது இன்றைக்கு இப்பொழுது நிறைவாவதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகலத்தையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்ட ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய சிருஷ்டிப்பிலே ஏதாவது உறுப்புகள் பலவீனப்பட்டிருந்தால், இல்லாவிட்டால் ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல உறுப்பை சத்துருவானவன் கை வைத்து டேமேஜ் பண்ணி இருந்தால் அந்த உறுப்பை மறுபடியும் ஆண்டவர் புதிய உறுப்பாக நீர் மாற்றினதற்காக உமக்கு நன்றி. இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய சரீரத்திலே பழுது அடைந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது புதிதாய் மாறுவதாக நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொன்னீரே. ஒரே வார்த்தை சொல்ல என் பிள்ளைகள் பிழைத்திருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இனி சரியாய் செயல்படும், சரியாய் இயங்க ஆரம்பித்ததற்காய் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த ஹார்ட் பம்பிங் குறைவாயிருக்கிற பிள்ளைகளுக்கு நவமான புதிய இருதயத்தை பொறுத்தோ நீர் சொன்னீரே. என் உள்மூச்சை நான் வாங்கும் பொழுது ஆண்டவரே, அது உம்முடைய கையிலே இருக்கிறது, அதை நீர்தான் கரத்தை விட்டாதான் என்னுடைய மூச்சை நான் விட முடியும். எவ்வளவு பிரம்மாண்டமான செய்கையை ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்காக நீர் செய்து கொண்டிருக்கிறீரே. உம்முடைய கரம் எங்களுக்காக ஒவ்வொரு செகண்டும் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த எண்ணி முடியாத அதிசயங்களை நினைத்து உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஸ்லோவா செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஸ்லோ ஹார்ட் பீட் உள்ள பிள்ளைகளுக்கு இனி சரியாக ஹார்ட் பீட் கிடைக்க உம்முடைய வலது கரம் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ததற்காக உமக்கு நன்றி. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, அடைப்பு நிறைந்த இருதயத்தை எடுத்து போட்டு, நவமான புதிய இருதயத்தை என் பிள்ளைகளுக்கு நீர் பொருத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.